குப்பையில் இருந்து உயர்த்திடுவார், புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இன்றைய வரையும் அவர் நம்மை பராமரித்து போஷித்து நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இனியும் அவர் அவ்வண்ணமே செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளின் ஆராதனையை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். கண்களை மூடி நம்மை உண்டாக்கின தேவனை நோக்கி தலை வணங்கி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற மெய்யான ஜீவனுள்ள தேவனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு நம்முடைய பிரசனத்துல வந்து நிற்கிறோம். தேவரீ, உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை மத்தியிலையும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை எந்த இடத்திலிருந்தும் எந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் நாம் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறதற்காக ஆண்டவரே, என் இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டது போல எங்களை இரவும் பகலுமாக எங்களை
பாதுகாத்து போஷித்து வருகிற உங்களுடைய மகாபரிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி உங்களுடைய பிரகாரங்கள்ல நாங்கள் துதி உள்ள இதயத்தோடு வருகிறோம். இந்த நாளிலே நாங்கள் உண்மையாகவே அந்த மெய்யான ஆராதனையின் ஆவியோடு நாங்களுடைய பிரசனத்துல வருவதற்கு உதவி செய்யும். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பரிசுத்த அளவுகளின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்முடைய தொழுதலை உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இதை பார்க்கிற ஒவ்வொரு அன்பான சகோதரன் சகோதரியும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர்தாம் இந்த நாளிலே நீர் அவர்களை ஆயத்தப்படுத்தும், பலப்படுத்தும். உடைய வார்த்தையினாலே நீர் போஷித்தருளும். உடைய பிரசனத்தினாலே நாங்கள் தூரமான இடங்கள்ல இருந்தாலும் நாங்கள் இருக்கிற இடத்துல உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை நிறைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை மீண்டுமாக இந்த ஆன்லைன் சர்வீஸ் சந்திக்கிறதுல நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 வாரத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸ் மிகவும் ஆசீர்வதித்து கொடுத்து அவருடைய வார்த்தை மூலம் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த 2 வாரத்திலும் மிகவும் பாடல்கள் மத்தியிலும் செய்தி மத்தியிலும் ஆண்டவருடைய பிரச்சனத்தை நம்ம உணர்ந்தோம். இந்த லாக்டவுன் மத்தியிலும் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுதும் ஆண்டோடைய வார்த்தையை நம்மளுக்கு தவறாம போஷித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு மறவாமல் நம்மளுக்கு அதை கொடுத்து இருக்கிறார். அதிலிருந்து வர நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்வோம், மற்றவங்களுக்கு நாம் எடுத்து சொல்லுவோம். இந்த கடைசி காலங்களில் மிகவும் பொல்லாப்பான காலத்துல இந்த மக்கள் எத்தனையோ பேர் நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு புது பலன், ஒரு புது சத்துவம், அவருடைய உன்னத பலனை கொடுத்து ஆண்டவர் நம்ம இந்நேரம் வரைக்கும் அவருக்காக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் நம் சாட்சியை வாழ்வோமா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை தவறாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்காக நம்ம செய்ய வேண்டியது துதித்து பாட வேண்டும், அவருக்காக சாட்சி அளிக்க வேண்டும். அதனால்தான் இந்த காலங்களில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கூடியிருக்கிறோம். அவர் ஒன்றாக சேர்ந்து துதித்து பாடுவதற்கும் அவர் செய்த நன்மைகளை எண்ணி நாம் துதிப்பதற்குமாக நாம் வந்திருக்கிறோம். முதலாவதாக அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை பாடுவோம். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தவரையே துதியுங்கள். நாம் எல்லாருமே ஆண்டவர் செய்த நன்மைகள் நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோம். இந்த ஒரு கொரோனா டைம்லையும் இந்த ஒரு லாக்டவுன் டைம்லையும் ஆண்டவர் புது நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செஞ்சு கொண்டே இருக்கிறார். அவருடைய புது கிருபைகள் நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். புது விதமான நன்மைகளை கொண்டு நம்மளை போஷித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் குறைவில்லாமல் நடத்தி வந்த தேவனை நம்ம இந்த நாள் கரங்களை தட்டி ஆராதித்து நாம் பாடுவோமா? அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள்.
இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். வாரிகளே தேவனை துதியுங்கள். வாழ்வதே அவர் மணிக்கே கொடுத்து நிறுத்தியுங்கள். தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செல்விய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலைமலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். மோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் இழந்த துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலைமலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். மோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் இழந்த துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரே தேவனை துதியுங்கள். அவரதும் செயல்பட்டார் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் பாடின வண்ணமாக நம் ராஜன் நம் வாழ்வில் அநேக அற்புதங்கள் அநேக நன்மைகள் நம் வாழ்வில் செய்திருக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல லட்சக்கணக்கானவைகள் கோடிக்கணக்கானவைகள் நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம செஞ்சிருக்கிறார். அவர் நம்ம துதிக்காம வேற யாரும் அவரை துதிக்க முடியும்? அவருக்கே நம்முடைய துதிகளும் கனமும் ஏற்றதாயிருக்கிறது. அவர் நம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால் அவரை நாம் பாடுவோம்.
நம்மளை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். கண்மலை மீது நிறுத்தினார். அவருடைய நன்மையும் கிருபையும் நம் வாழ்வில் தொடர செய்த கிருபை செய்திருக்கிறார். எந்த வர இக்கட்டான நேரத்திலும் ஆண்டவருடைய கிருபை ஒன்றே இன்றைக்கும் மாறாத ஒன்றாக இருக்கின்றது. அதனால் அந்த கிருபையையும் அவரையும் எண்ணி இந்த பாடல் நாம் பாடுவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேனா? இந்த வர ஒவ்வொரு வரிகளையும் நாம் உணர்ந்து சொல்லுவோம். ஏனென்றால் மனிதர்கள் நம் வாழ்வில் அநேக உதவிகளோ எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்த எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய சமூகமும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மேகத்தை போல எப்பொழுதும் வந்து கொண்டே இருந்தது, நம்மளை சூழ்ந்து கொண்டே இருந்தது. அதெல்லாம் நாம் பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ் என்று.
உமக்கே ஹalleluya மகிமை உமக்கே ஹalleluya புகழ்ச்சி உமக்கே ஹalleluya துதியம் உமக்கே ஹalleluya கனமும் உமக்கே ஹalleluya மகிமை உமக்கே ஹalleluya புகழ்ச்சி உமக்கே ஹalleluya உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் ஒன்றுக்கும் உங்கவாறு என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே சொல்லலாம் ஒன்றுக்கும் உங்கவாறு என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே துதியும் உமக்கே ஹalleluya கனமும் உமக்கே ஹalleluya மகிமை உமக்கே ஹalleluya புகழ்ச்சி உமக்கே ஹalleluya துதியும் உமக்கே ஹalleluya கனமும் உமக்கே ஹalleluya மகிமை உமக்கே ஹalleluya புகழ்ச்சி உமக்கே ஹalleluya உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆம்பிரியமானவர்களே, நம் பாடின மூலமாக ஒன்றுக்கும் உதவாத நம்மளையும் ஆண்டவர் உயர்த்தி அவருடைய உன்னதத்தில் உயர்த்திருக்கிறார். அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். அதே சமயம் நம் வாழ்வில் ஒரு ஒளியாக வந்தார், உதித்தார், நம்மளை பிரகாசிக்க செய்தார். மற்ற மனிதர்கள் முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்மளுக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்துல நாமளும் இந்த உலகத்தான்களை போல கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டு நிரந்தரம் இல்லாதவர்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய மெய்யான வெளிச்சத்தை காட்டி நம் கண்களை திறந்தார், நம் இருதய கண்களை திறந்தார். எல்லாவற்றையும் வாழ்வில் புதிதாக மாற்றினார். மேன்மையானவர்களை நாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். அதனால் இந்த பாடலை நாம் பாடுவோம். இருள் பிரகாசிக்கும் மொழி, என்னை பலப்படுத்தும் மொழி, புது வாழ்வளிக்கும் மொழி, என்னை வாழ்ந்திருக்கும் மொழி. இந்த ஒளியானது எவ்வளவு பெரிய அதிசயங்கள் செய்யக்கூடியது. அந்த ஒளியானவர் நம் வாழ்க்கையில் வந்ததால நம் இருள் மாறினது, நம் துக்கம் கவலை எல்லாம் மாறினது. கஷ்டமான நேரத்துக்குள்ள கடந்து சென்றாலும் அவருடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் மாற்றினது. அதனால் அவருடைய மெய்யான ஒளியை குறித்து இந்த பாடல் சொல்கிறது. கரங்களை தட்டி முழு மனதோடு பாடல வர ஒவ்வொரு வரையும் கேட்டீங்க ஆண்டோட துதிப்பாருங்க. Bye.
ஒளி வாழ்விடும் ஒளி பிரகாசிக்கும் ஒளி பலப்படும் ஒளி வாழ்வழிக்கும் ஒளி வாழ்விடும் வெளிச்சம் போல என் வாழ்வில் உண்டான ஒளியே இருளை நீக்கி மாற்றம் தந்த பிரகாச ஒளியே வெளிச்சம் போல என் வாழ்வில் உண்டான ஒளியே இருளை நீக்கி மாற்றம் தந்த பிரகாச ஒளியே வாழ்வினர் புரிய செய்த உள்ளத ஒளியே கவலை நீக்கி கல்ப தந்த பிரகாச ஒளியே வாழ்வினர் புரிய செய்த உள்ளத ஒளியே கவலை நீக்கி கல்ப தந்த பிரகாச ஒளியே மெய்யான ஒளியே மெய்யான ஒளியே எனக்குள்ளே பிரகாசம் செய்யும் மெய்யான ஒளியே மெய்யான ஒளியே ஓ மெய்யான ஒளியே எனக்கான் ஜீவபலியான மெய்யான ஒளியே பிரகாசிக்கும் ஒளியே பலப்படுத்தும் ஒளியே வாழ்வழிக்கும் ஒளியே வாழ்விடும் நம்பிக்கை இழந்த தங்கிய ஒளியே பாறை ஒன்றை காட்டி தந்த மேலான ஒளியே நம்பிக்கை இழந்த தங்கிய ஒளியே பாறை ஒன்றை காட்டி தந்த மேலான ஒளியே கவலைகள் காலமெல்லாம் தேற்றிய ஒளியே மகிமையான வாழ்வை தந்த மெய்யான ஒளியே கதறியழுத காலமெல்லாம் தேற்றிய ஒளியே மகிமையான வாழ்வை தந்த மெய்யான ஒளியே மெய்யான ஒளியே மெய்யான ஒளியே எனக்குள்ளே பிரகாசம் செய்யும் மெய்யான ஒளியே மெய்யான ஒளியே ஓ மெய்யான ஒளியே எனக்காய் ஜீவபலியான மெய்யான ஒளியே இது பிரகாசிக்கும் ஒளியே இது பலப்படுத்தும் ஒளியே இது வாழ்வழிக்கும் ஒளியே இது வாழ்விடும் ஒளியே இது பிரகாசிக்கும் ஒளியே பலப்படுத்தும் ஒளியே இது வாழ்வழிக்கும் ஒளியே இது வாழ்விடும் மெய்யான ஒளியே மெய்யான ஒளியே எனக்குள்ளே பிரகாசம் செய்யும் மெய்யான ஒளியே மெய்யான ஒளியே ஓ மெய்யான ஒளியே எனக்காய் ஜீவபலியான மெய்யான ஒளியே சொல்வோம் மெய்யான ஒளியே மெய்யான ஒளியே எனக்குள்ளே பிரகாசம் செய்யும் மெய்யான ஒளியே மெய்யான ஒளியே மெய்யான ஒளியே எனக்காய் ஜீவபலியான மெய்யான ஒளியே பிரகாசிக்கும் ஒளியே பலப்படுத்தும் ஒளியே வாழ்வழிக்கும் ஒளியே வாழ்விடும் ஒளியே பிரகாசிக்கும் ஒளியே பலப்படுத்தும் ஒளியே வாழ்வழிக்கும் ஒளியே இரண்டாம் சரணம் மிகவும் அழகாக சொல்லுகிறது. நம் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த போது நம்மை தங்கிய ஒளி இயேசு கிறிஸ்து ஒருவரே. பாதை இல்லை என்று நாம் முடங்கி கிடந்த பொழுது பாதை காட்டிய மேலான ஒளி இயேசு கிறிஸ்துவே. நாம் கதறி எழுத காலத்தில் நம்மளை தேற்றின ஒளியும் அவர்தான். எத்தனையோ மனிதர்களை இந்த உலகத்தில் இப்ப நாடிக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை, அவங்களுக்கு இருக்கிற நஷ்டங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு மற்ற மனிதர்களை தேடிக்கொண்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு அடைக்கலமா, ஒரு புகலிடமா, ஒரு தந்தையா, ஒரு தாயா நாம் கதறி அடைகிற நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறார். ஒரு தேற்றளவாரனாக இருக்கிறார். அதில் சரணத்தை மீண்டும் பாடுவோம். நம்பிக்கை இழந்த என்னை தங்கிய ஒளி ஒரு பாதை ஒன்றை காட்டி தந்த மீனாலும்
தங்கிய மொழியே பாலை ஒன்று தாண்டியான மொழியே கதறி அழுவ காலம் எல்லாம் தேற்றிய மொழியே மகிமையான வாழ்வை தங்கமையான மொழியே கதறி அழுவ காலம் எல்லாம் தேற்றிய மொழியே மகிமையான வாழ்வை தங்கமையான மொழியே ஞான மொழியே ஞான மொழியே எனக்குள்ளே வாசம் செய்யும் ஞான மொழியே ஞான மொழியே ஓ ஞான மொழியே எனக்கும் ஜீவபலியான ஞான மொழியே பிரகாசிக்கும் மொழியே மொழியே ஒரு வாழ்வழிக்கும் மொழியே எனக்குள்ளே பிரகாசம் செய்யும் ஞான ஒளியே மெய்யான ஒளியே மெய்யான ஒளியே எனக்காய் ஜீவபலியான மெய்யான ஒளியே பிரகாசிக்கும் ஒளியே என்னை பலப்படுத்தும் ஒளியே ஒரு வாழ்வழிக்கும் ஒளியே என்னில் வாழ்ந்திருக்கும் எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு ஒளியாக ஆவியானவராக நீங்கள் மத்தியில் நீங்கள் வாசம் செய்வதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. இந்த உலகத்தின் பாடுகள் என்னை என்ன செய்தாலும் நீர் எனக்குள் நிலைத்திருக்கிறீர், நான் மக்கள் நிலைத்திருக்கிற என்ற விஷயத்தை உங்க ஒவ்வொருத்தரும் மறக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் ஒரு ஒளியாக எங்க வாழ்க்கையில் நீங்க இருந்திருக்கீங்க. மனிதர்கள் மத்தியில நாங்கள் தோல்வி தழுவி இடங்கள்ல எங்கள் தலையை மேலாக உயர்த்த செய்வீர். என்னுடைய வாழ்க்கையில உமக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது நீர் எங்களை மற்ற மனிதருக்கு முன்பாக உயர்த்தி நிறுத்துகிறீர். எல்லாமே முடிந்தது என்று நான் நினைக்கும் போது ஒரு புது துவக்கத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருந்திருக்கிறேன். மற்ற மனிதர்கள் எங்களை ஏளனமாக பேசின பொழுதும் ஏளனமாக நடத்தின பொழுதும் நீ ஒருவரே நாங்கள் பாடநலமாக எங்களை தேற்றின தெய்வமாக வாழ்ந்தீர்கள். மனிதர்களை நம்பி நம்பி இழைத்து போன எங்களுக்கு நீ ஒரு புது நம்பிக்கையாக எங்கள் வாழ்வை உயர்த்தி வாழ்ந்தது. உடைந்து போன பாத்திரமாக நான் இருந்தாலும் நீ என்னை மீண்டும் உருவாக்கி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர். நம் தலையை தாழ்த்துடன் இந்த ஒரு செல்வர்களை கர்த்தரை நோக்கி நாம் சொல்லும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க மட்டும் பெருகணும், நீங்க மட்டும் எங்க வாழ்வில் உயரணும். என்னுடைய ஆசைகளோ என்னுடைய சொந்த விருப்பங்களோ தேவனே என்னுடைய சுயமோ வெளிப்பட வேண்டாம். அதையெல்லாம் சிலுவையில நான் வெற்றிகரமா ஆணையடித்து நான் முறியடித்து வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யணும். நீர் மட்டும் எங்கள் வாழ்வில் பெருகணும், மற்றவைகளெல்லாம் சிறுகணும் என்ற ஒரு நோக்கம் எங்கள் வாழ்வில் என்றைக்கும் மறந்துவிட வேண்டாம். அதை நாம் எண்ணி நாம் துடிப்போம், அதை எண்ணி நாம் பாடுவோம். நீர் மட்டும் பெருகணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கெட்டுகள் வந்தாலும் நீர் மட்டும் பெருகணும். அந்த பாடலை நாம் பாடுவோம். எல்லாமே முடிந்தது என்று இந்த உலகம் நம்மளை சிரித்தாலும் அவர் நம்மை தேர்ச்சிகிறவராக இருக்கிறார்.
விதம் தெரியது என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் தெரியது என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. மனிதர்கள் எவ்வளவு அவர்களை பேசினாலும் நீரைகளை ஒருபோதும் மறக்கவில்லை, ஒருபோதும் உங்களை கைவிட்டதும் இல்லை. ஆண்டவரே, எல்லாமே முடிந்தது என்னை பார்த்து இருந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் தெரியது என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும் மட்டும் இயேசுவே. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உங்கள் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியது. குயவனே உங்கள் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியது. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. ஆமாண்டவரே, நீ மட்டும் எங்க வாழ்க்கையில பெருகினாலும், நாங்கள் எத்தனை தடவை உடைஞ்சு போனாலும் எங்களை இணைக்கிற ஒரு கோயிலவனாக இருந்திருக்கிறேன். உடைஞ்சு போன என் வாழ்க்கையின் கர்த்தாவே, நீர் புதிய துவக்கத்தை கொடுப்பதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகம் அற்றியும் இருந்தேன், ஆனால் நீர் மீண்டும் எங்களை அணைத்து புதிதாக்கியிருக்கிறார். ஆனால் சனத்தை மீண்டும் பாடுவோம், உணர்ந்து சொல்லுவோம். உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தேன் தேவனே, உண்மையிலே மனிதர்களால் ஒதுக்கப்பட்டிருந்தேன், யாராலையும் விரும்பப்படத்தக்கதாக நான் வாழவில்லை. எல்லாரும் என்னை வெறுத்தார்கள், எல்லாரும் என்னை ஒதுக்கினார்கள். ஆனால் நீ ஒரு தகப்பனாக, ஒரு கோயவனை போல என்னை வணைந்தீங்க. அதை நம்ம வாழ்க்கையை எண்ணிக்க நம்ம நடக்க வேணாம். எங்களுக்கு ஒரு திருப்பு முனையை எங்கள் வாழ்க்கையில் இருந்தான். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய அலைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், கொடிய காலத்திற்குள் நாங்கள் கடந்து சென்றாலும், அதனால் நாங்கள் உடைந்து போனாலும்
உருவாக்குறது நீ ஒருவரை நம்புகிறேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒடுக்கப்பட்டு பருவமா. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒடுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் நீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் கரையை உயர்த்தியது. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் கரையை உயர்த்தியது. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே, நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. உனக்கு சொல்லுவோம். நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே, நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. வேதபாடம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவருடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான்,
திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிறபோது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு உலகமே இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினால தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அரசாங்கம் எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ திட்டங்களை, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு பின்பாக இருக்க வேண்டியது தேவனுடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய ஞானம். அதனால அதற்காக நாம் இந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில இந்த வியாதியினுடைய பிடியில மக்கள் வேதனைப்படுகிறதையும் கஷ்டப்படுகிறதையும் நாம் தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக வாட்ஸ்அப்புடைய செய்திகள் மூலமாக, வீடியோஸ் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் அப்படிப்பட்ட குடும்பங்களையும் இழக்கப்பட்டிருக்கிற அவருடைய சொந்தங்கள் மத்தியில மற்ற அந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினரை ஆண்டவர் ஆற்றவும் தேற்றவும் அவர்களை சமாதானத்தினால நிரப்பும்படியாக, விசேஷமாக இந்த வியாதியின் மத்தியில, கொள்ளை நோய் மத்தியில தங்களுடைய குடும்பத்தையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு வேலை செய்கிற அந்த மக்களுக்காக பணி செய்கிற எல்லா டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆஸ்பத்திரியில இன்னைக்கு சொல்லுகிற காரியம், பெட் இல்ல, ஆக்சிஜன் இல்ல, இந்த நிலைமைகள்லாம் மாறி தேவன் இந்த கொள்ளை நோயை நிறுத்தும்படியாக, தேவனை அறிந்த நாம் எல்லாரும் இந்த தேசத்துக்காக, இந்த உலகத்துக்காக, இந்த அன்பான மக்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய பிரதான கடமை. அதனால நாம் இந்த நாளிலே ஜெபத்துல தலைவணங்க போகிறோம். ஒரு சகோதரி நம்மை ஜெபத்துல வழிநடத்த போகிறார். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே வந்து இப்படியா நீ ஜெபிக்க கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி. நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா, எத்தனையோ மக்களுக்கு கிடைக்கப்படாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நீர் எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுத்து வருகிறீர். அந்த தயவுக்காக நன்றி. ஆண்டவரே சுவாமி, இப்படி ஜெபிக்கிற இந்த தருணத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கூடும். இந்த வேலையில உங்களுடைய அபிஷேகத்தை எங்கள் மீது ஊற்றும். இந்த நாளில் கூட ஆண்டவரே சுவாமி, இப்பொழுதும் எங்கள் மத்தியில ஆண்டவரே இருக்கிற அந்த காரியத்துக்காக முன்னோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல இந்த கொரோனா என்ற அந்த வைரஸ் எத்தனை மக்களை அழிக்கிறத பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அழிந்து கொண்டே இருக்கிறாங்க சுவாமி. ஒவ்வொரு பக்கமும் மக்களின் அழிவு, இந்த மரணம், அது எல்லாம் எவ்வளோ அதிகமாகி கொண்டே இருக்கு சுவாமி. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆண்டவரே சுவாமி தகப்பனே பயங்கரமான ஒரு நிலை. ஆண்டவரே தகப்பனே தகப்பனே தேவா, எங்களுக்கு அதை கேட்கக்கூடிய சக்தி இல்லை ஆண்டவரே சுவாமி. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மனம் ஆண்டவரே கசந்து போயிருக்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட நிலையில அந்த மக்களை எல்லாம் சந்திங்க. இந்த கொரோனா என்ற அந்த வைரஸ் எத்தனையோ மக்களை தாக்கி கொண்டிருக்கு சுவாமி. இதை முற்றிலுமாய் அந்த காரியத்தை நிறுத்தி போடுங்க சுவாமி. அந்த ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லாம தவிக்கிறாங்க டாக்டருங்க, ஆண்டவரே நர்ஸு, இவங்க யாரும் ஆண்டவரே சுவாமி எல்லாருக்கும் அந்த வைரஸ் தாக்குது சுவாமி. எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதிரியான இந்த நேரத்துல எல்லாருக்கும் உங்களுடைய பாதுகாப்பு தேவை சுவாமி.
ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸுங்க, டாக்டருங்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பு தேவை. இசப்பா தேவா, தயவாக அவங்க மீது இரக்கம் பாராட்டுங்க சுவாமி. இந்த மக்களுக்காக ஆண்டவரே சுவாமி, உம்முடைய அந்த ஆண்டவரே தேவா வாசல்ல நின்று மன்றாடுறாங்க சுவாமி. மன்றாடுகிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. எல்லா தேவைகளையும் சந்திங்க சுவாமி. உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. சீக்கிரத்துல ஆண்டவரே சுவாமி, நீர் இந்த மக்களுக்கு உங்களுடைய வல்லமையை இறங்க செய்து சுகம் தாரும் ஐயா, சுகம் தாரும். இந்த நேரத்துல ஆண்டவரே எத்தனையோ பேர் அந்த ஆக்சிஜன் இல்லாம ஆண்டவரே தகப்பனே கஷ்டப்படுறத பார்க்கிறோம். இந்த காணொலி காட்சியில காட்டுற அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆண்டவரே சுவாமி தகப்பனே கண்ணீர் சிந்த வேண்டியதா இருக்கு சுவாமி. ஆண்டவரே கண் கலங்கி நிற்கிறோம் சுவாமி. இந்த மக்களுடைய அழிவை நீ நிறுத்தி போடுங்க சுவாமி. இதோடு நிறுத்தி போடுங்க சுவாமி. இன்றோடு அது நிறுத்தி போகட்டும் சுவாமி. இதனால எத்தனை காரியங்கள் ஸ்தம்பித்து நிற்குது சுவாமி. ஆண்டவரே இது எல்லாவற்றையும் நிறுத்தி போடுங்க. சீக்கிரத்துல இந்த லாக்டவுன் இதெல்லாம் மாறி போகட்டும் சுவாமி. நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க சுவாமி. உம்முடைய பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. மீண்டுமாய் நோக்கி கூப்பிடுகிறேன் இசப்பா. இந்த கொரோனா வைரஸை நீர் முற்றிலுமாய் அழித்து போடுங்க சுவாமி. அழித்து போடும். இரக்கம் பாராட்டும். பெரிய காரியங்களே செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் செய்திக்கு முன்பாக இந்த பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என்ற பாடல் நாம் பாடுவோம். நம் தஞ்சமாகவும் நம் கோட்டையாகவும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். உடைந்து போன நேரத்தில் தூக்கி விடுற தேவனாகவும் நம் பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினவுமாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். அதனால் அந்த பிரசனத்தை உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். இந்த பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், இந்த சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிலே, என் கோட்டையானிலே, என் குருடமானிலே, என் நண்பனானிலே, என் தஞ்சமானிலே, என் கோட்டையானிலே, என் குருடமானிலே, என் நண்பனானிலே. உங்கள் பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உறவாட என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே உருவாக்கும் நிறைவே. உறவாட என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே உருவாக்கும் நிறைவே. உங்கள் பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி மண்ணான என்னையே கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி மண்ணான என்னையே கண்டதே. உங்கள் பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிலே, என் கோட்டையானிலே, என் குருடமானிலே, என் நண்பனானிலே, என் தஞ்சமானிலே, என் கோட்டையானிலே,
வாணியே உங்கள் பிரசனத்தில் சிறையில்லாமல் மறக்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாணியே உங்கள் பிரசனத்தில் சிறையில்லாமல் மறக்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல ஆராதனை வேலைக்காக நான் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பாடின அந்த அர்த்தமுள்ள பாடல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற உடைய மெய்யான ஒளி, இருளிலே ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுக்கிற உடைய மெய்யான ஒளிக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஒளியாக வந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் திசை மாற்றி உமக்கு நேராக ஆண்டவரே பரலோக வாசிகளாய் நாங்கள் மாறுபடியாக நீர் செய்த எல்லாருடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில நீர் எங்களுக்காக சிந்தின அந்த விலையேற பெற்ற ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த வல்லமை மூலமாக எந்த மனிதனையும் ஜெயம் கொள்ள வைக்கிற அந்த வல்லமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே. எங்களை தேடி வந்தீர், எங்களை வாழ வைத்தீர், எங்களை கண்மலையின் மேலே நிறுத்தினீர். எங்களை ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வருகிறீர். எத்தனை பெரிய சாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவரே. கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டதை போல ஆண்டவரே நாங்கள் எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படியாக, உயிரோடு இருக்கிற தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, அழைக்கப்பட்டவர்களாக, உம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்களாக, உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே எங்கள் நாமங்கள் எழுதப்பட்டவர்களாக இன்றைக்கு நாங்கள் முன்பாக நிற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தின அந்த ஒரே மேலான உன்னதமான நாமத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி வருகிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களை உணர்த்தும், எங்களை திருத்தும், எங்களை உடைய சத்திய வழிகளிலே, நித்திய வழிகளிலே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நடக்க எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பான சகோதரனையும் சகோதரியும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே அவர் அநேக பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் சென்று தேவ சத்தியத்தை, பரலோகத்தின் வார்த்தைகளை விதைத்தார். அநேக இடங்களிலே அவர் பரலோக வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஓமைகளாக, கதையின் வடிவமாக அநேகர், எந்த மனிதனும் புரிந்து கொள்ளத்தக்கதான அளவுல இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பரலோகத்தினுடைய செய்தியை, அந்த நல்ல செய்தியை அநேக மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக, விளங்கிக் கொள்ளும்படியாக அழகான கதை வடிவத்திலே தன்னுடைய மனதில் இருக்க தேவன் தனக்கு வெளிப்படுத்தின, பிதா தனக்கு சொல்லி அனுப்பின காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்த மக்கள் எல்லாருக்கும் இந்த சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தார். அதை தான் நாம் வேதத்துல சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். தேவன் தேடி வந்து நமக்காக மீட்பை சம்பாதித்து நம்முடைய இடத்தை சிலுவையில் எடுத்துக்கொண்டு நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்து நமக்கான ஒரு நித்திய வழியை, பாவ விமோசன வழியை நமக்கு உண்டாக்கின அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவர் கடைசி 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்ததாக சொல்லப்படுகிற அந்த நாட்களில் அநேகரை சுகமாக்கி, அநேகரை பிசாசின் பிடியில விடுதலையாக்கி, அநேகருக்கு பிதாவினுடைய பரலோகத்தின் சத்தியங்களை பிரசங்கித்து வந்திருந்தார். அதை நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஓமை தான் இந்த நாளில நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்டோம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல அந்த கெட்ட இளைய குமாரனை குறித்து நாம் வாசித்தோம். இங்கிலீஷ்ல ப்ராடிகல் சன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்ல கெட்ட குமாரன் கதை. ப்ராடிகல்னு சொல்லும் போது ரெக்லஸ், அதாவது மிகவும் பொறுப்பற்றவராக நிர்விசாரமாய் இருக்கிற ஒரு மகன் என்று அர்த்தம். தமிழிலே அது கெட்ட குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தேவன் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது இந்த கதை வேதத்திலே, அதுவும் லூக்கா சுவிசேஷத்துல மிகவும் ஒரு முக்கியமான கதையாக நாம் பார்க்கிறோம். இந்த கதையினுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது ஏன் இந்த கதையை, இந்த ஓமையை ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்கும் பொழுது அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு அது புரிந்துவிடும். 15ஆம் அதிகாரம், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். 2ஆம் வசனம், அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது அப்படின்னு அவர் முதலாவதாக அந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனை குறித்தான கதையை ஓமையை சொல்லுகிறார். இரண்டாவதாக ஒரு ஸ்திரீ தன்னுடைய வெள்ளி காசை இழந்து போன அந்த ஸ்திரீ அவள் எப்படி விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த இழந்து போன அந்த வெள்ளி காசை தேடி கண்டுபிடித்து சந்தோஷப்படுகிறதையும் மற்றவர்களுக்கு சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதையும் அந்த ஓமையிலே அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக இயேசு இந்த ப்ராடிகல் சன், இந்த இளைய மகனுடைய குறித்த இந்த ஓமையை குறித்து அவர் சொன்னதை நாம் வாசித்தோம். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்னுடைய வாழ்க்கையில இந்த ஓமை ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை தந்தது என்பதாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் 1991ஆம் வருடம் முதல் முறையாக நான் ஆலயத்துக்கு வந்து, ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வசனத்தை கேட்ட நாள். அன்பானவர்களே, அந்த நாளிலே நான் ஆண்டவருடைய வசனத்தை கொஞ்ச நாள் ரொம்ப கவனமாய் ஆசையாய் கேட்டேன். ஆசையாய் பாடல்களை பாடினேன். ஆனால் வேதத்திலே இயேசுவானவர் சொன்னது போல அந்த விதையாகிய வசனம் கற்பாறையான இடத்திலே விழும்போது அது உடனே முளைத்தது. ஆனால் வெயில் நேரின போதோ வேறு உள்ளே செல்லாததனால் அது வாடி போயிற்று என்று மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல அந்த விதைக்கிறவருடைய ஊமையை நாம் வாசிக்கிறோம். அதுபோல என்னுடைய வாழ்க்கையில கேட்ட உடனே சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருந்த மறைக்கப்பட்ட பாவங்கள், நான் விட முடியாமல் இருந்த என்னுடைய சரீர சம்பந்தமான இச்சையின் பாவங்கள், உலகத்தின் காரியங்கள் தேவ வசனம் எனக்குள்ளாக வேர் கொள்ளாதபடிக்கு செய்ததால இந்த வேதத்தை நான் தூக்கி எறிந்து, இந்த இயேசு எனக்கு வேண்டாம், இந்த வேதம் எனக்கு வேண்டாம் என்று அவரை நான் தள்ளிவிட்டு தூரம் போனேன். ஆனால் தேவன் என்னை விடவில்லை. அதே என்னுடைய வாழ்க்கையில தேவன் மறுபடியும் குறுக்கிட்டு எனக்கு 2வது சான்ஸை கொடுத்தார். 2வது வாய்ப்பை என்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்தார். 1993ஆம் வருடம் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு நிர்பந்தமான நிலைமையில நான் தள்ளப்பட்டேன். தற்கொலைதான் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு, சாவு ஒன்றுதான் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவு என்று நினைத்து 1993ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி அளவுல நான் தற்கொலை செய்து கொள்ளும்படியாக ஒரு பிரிட்ஜ் மேல நின்று கொண்டிருந்தேன். சரியா குதிக்க போற நேரத்துல தேவன் என்னோடு பேசினார். அவருடைய சத்தத்தை, இயேசு அப்படிங்கிற ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. என்னுடைய வாழ்க்கையை மாறினது. அன்பானவர்களே, அன்றைக்கு மாலையில, காலையில இந்த சம்பவம் எனக்கு நடக்கிறது. மாலையில நான் ஆலயத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது பிரசங்கியார் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அதே வேத பகுதியை வாசித்த அந்த பகுதியிலிருந்து அந்த இளைய குமாரனை பற்றி தான் அன்றைக்கு அவர் பிரசங்கித்தார். அன்றைக்கு அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் என்னை போல என்னை குறித்து தான் சொல்லுகிறார் என்று தேவன் என்னோடு தெளிவாக பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில கிரீசி ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கையை அவ்விதமாக தேவன்
அழகாக தன் பக்கமாக திருப்பி கொண்டார். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவருடைய பாதத்துல விழுந்த அந்த பிரசங்கியார் கையில போய் சொன்னேன், அந்த வாலிபன் நான் தான். ஆண்டவரை விட்டு பிதாவை விட்டு விலகி ஓடுனேன், அவரை வேண்டாம் என்று தள்ளினேன், வேத புத்தகத்தை வேண்டாம் என்று சொல்லி அதை தூக்கி எறிந்தேன். ஆனால் இயேசு என்னை தேடி வந்து இன்றைக்கு என்னை ஜீவனோடு காத்திருக்கிறார், மரணத்திலிருந்து காப்பாற்றினார் என்று அந்த பிரசங்கியார் சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை, தம்பி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், தேவனை நீ பற்றிக்கொள், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் தேவன் ஒரு நாளும் என்னை கைவிடாதபடிக்கு என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஏன்னா எனக்கு இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கை, அந்த கதை, அந்த உவமை உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆரம்பத்தை, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின உவமை. அந்த உவமையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நாளிலே தேவன் எனக்கு கிருபை செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த நாம் வாசித்த அந்த பகுதியை நாம் பார்ப்போமானால், அங்கே 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகளை தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. 17ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ அவருடைய ஒரே இளைய குமாரனாகிய நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அன்பானவர்களே, இந்த ஊமையை ஆரம்பிக்கும் பொழுது இளையகுமாரனுடைய நிலைமை என்ன? அவன் மிகவும் ஒரு பெருத்த தொனியிலே தன் தகப்பனிடத்துல கேட்கிறான், என் ஆஸ்தியை எனக்கு பிரித்து கொடு, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய ஆஸ்தியை எனக்கு இப்பொழுதே கொடு. அவன் கேட்கிறது நியாயமானதா இருந்தாலும் கூட தகப்பன் இருக்கும் பொழுதே தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கேட்பது நடைமுறைக்கு ஒரு நாளும் ஒவ்வாத ஒரு காரியம். ஆனாலும் அந்த தகப்பன் தன் இளைய மகனை நேசித்தவனாக, 2 குமாரர்களையும் நேசித்த அந்த தகப்பனாக அந்த இளைய மகன் கேட்ட காரியத்தை அவனுக்கு செய்து கொடுக்கிறார். அவன் கேட்டபடியே அந்த நாட்களில் யூதருக்கு இருந்த வழக்கம் என்னவென்றால், மூத்த குமாரனுக்கு 2 பங்கு, இளைய குமாரனுக்கு 2/1 பங்கு, அப்படி அவனுக்கு உரிய பங்கை அவனுக்கு கொடுத்தார், பிரித்து கொடுத்தார். எல்லாவற்றையும் அவன் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு போகிறான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி என்று வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். தகப்பனை விட்டு பிரிந்து போவதற்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டான். அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில ஒரு கட்டம் வந்தது. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. நிறைய நேரத்துல தகப்பனுடைய அன்பை விளங்கிக் கொள்ளாத அநேக பிள்ளைகள்
இப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையில தவறான முடிவுகளை எடுத்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தவறான தீர்மானங்கள் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் எண்ணி பார்க்காத ஒரு இடத்துல கொண்டு போய் அவளை தள்ளி விடுகிறது. இந்த இளையகுமாரனுக்கும் அப்படித்தான் நடந்தது. அவன் கையில பணம் இருக்கும் வரைக்கும், அவனிடத்துல செல்வம் இருக்கிற வரைக்கும், அவன் எல்லாவற்றையும் செலவழிந்து போகிற வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. என்ன போல சந்தோஷமாய் வாழ்க்கை அனுபவிக்கிறவன் யாரும் இல்லை என்று அவன் தோளை தூக்கி நடந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு காலம் வந்தது, ஒரு வேளை வந்தது, அவன் வைத்திருந்த எல்லாம் செலவழிந்து போன பின்பு அப்பொழுதுதான் பஞ்சம் வந்தது. அப்பொழுது பஞ்சம் வந்தது. அன்பானவர்களே, நம்மை அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம், நாம நிறைய திட்டம் பண்ணுகிறோம். இதை இப்படி செய்ய வேண்டும், அதை அப்படி செய்ய வேண்டும், இந்த நாளுக்குள்ள இதை செய்து முடிக்க வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும் என்று அநேக திட்டங்கள் நாம் போடுகிறோம். ஆனால் தேவன் ஒரு திட்டம் போடுகிறார். தேவன் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிறார். இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில அவன் எடுத்த தீர்மானத்தின்படி ஆரம்பத்துல எல்லாம் போற மாதிரி தான் தெரிஞ்சது. ஐயோ, வாழ்க்கை சூப்பரா போயிட்டு இருக்குது, ஒரு குறையும் இல்ல, நான் அப்பாவோட இருந்திருந்தேன்னா கஷ்டப்பட்டிருப்பேன், இப்ப வெளியே வந்து என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாய் அனுபவிக்கிறேன், என்னை போல புத்திசாலி இந்த உலகத்துல யாரும் கிடையாது என்ற அந்த மெதப்புல அந்த இளையகுமாரன் வாழ்ந்து கொண்டிருந்த நாள். ஆனால் திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வீசினது. பஞ்சம் வந்தது. கையில பணம் இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. அங்கே இருக்கிற ஒரு குடிமகனுடைய இடத்துல அவன் போய் ஒட்டிக் கொள்கிறான். அந்த தேசத்து குடிகளில் ஒருவன் இடத்துல போய் ஒட்டிக் கொள்கிறான். அவன் பன்றிகளை மேய்க்கும்படியாக அவனை அனுப்புகிறான். அப்ப நினைச்சு பார்த்திருப்பான், ஏன் இந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அன்பானவர்களே, நானும் தற்கொலை செய்து கொள்ள நினைக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில வந்த கேள்வி அதுதான், ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆனது, எதனால நான் இப்படி கஷ்டப்படுறேன், என்னோடு இருக்கிற என் நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது நான் மாத்திரம் ஏன் இப்படி இருக்க முடியவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில வியாதி ஒன்று வந்தது, இந்த வியாதி எனக்கு மட்டும் ஏன் வந்தது. அவன் யோசிச்சிருப்பான், எல்லாம் நல்லதான போயிடுச்சு, ஏன் இந்த பஞ்சம் என்னுடைய வாழ்க்கையில, ஏன் இந்த திடீர் திருப்பம் என்னுடைய வாழ்க்கையில, ஏன் இந்த திடீர் புயல் என்னுடைய வாழ்க்கையில, இன்றைக்கு என்னுடைய நிலைமை என்ன, சாப்பாட்டு கூட வழி இல்லையே அப்படின்னு அவன் யோசிக்கிற நேரத்துல அவன் பன்றி தின்கிற அந்த கவுட்டை பார்த்து அவன் பசியில அதையாவது சாப்பிடலாமா என்று ஆசைப்படுகிற அளவுக்கு அவனுடைய நிலைமை அவ்வளவாக சரிந்து போனது. வேதம் சொல்லுகிறது, அதனாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கூட அவனுக்கு யாரும் கொடுக்கவில்லை, அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. எல்லாம் நல்லா இருக்கும் போது மனுஷன் யோசிக்க மாட்டான். எல்லாம் கை வச்ச இடமெல்லாம் வெற்றின்னு சொல்லும் பொழுது மனிதன் எந்த விதத்திலையும் யாரை குறித்து யோசிக்க மாட்டான். எல்லாம் நல்லபடியா இருக்குது, என்னை போல இந்த உலகத்துல சந்தோஷமானவன், புத்திசாலி, அனுபவிக்கிறவன் யாரும் இல்லை என்று சொல்லுவான். ஆனால் ஒரு புயல் அடிக்கும் பொழுது, வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கம் வரும் பொழுது, ஒரு பெரிய ஏமாற்றம் வரும் பொழுது, அப்பதான் அந்த மனிதனுடைய உண்மையான நிலை வெளிப்படும். அன்பானவர்களே, இந்த இளையகுமாரனுக்கு கூட அந்த நிலை வந்தது. பன்றி தின்கிற தவிடை கூட அவனுக்கு கொடுக்கப்படாதபடிக்கு அவனுக்கு தடை செய்யப்பட்ட நாட்கள், பசியில வேதனை, தங்கிறதுக்கு இடமில்லை, அவன் மிகவும் ஏளனமாய் நடத்தப்பட்டான். நேற்று வரைக்கும் அவன் ராஜாவை போல வாழ்ந்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து அந்த காலத்துல தலைமுனிவோடு வெட்கத்தோடு வாழ்கிற ஒரு சூழ்நிலையில அவன் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனம் ஆரம்பத்துல அவனுக்கு புத்தி தெளிந்த போது இந்த பஞ்சம் வரலன்னா அந்த புத்தி அவனுக்கு தெளிஞ்சிருக்கா. நான் ஆண்டவருக்கு, அவருடைய அனந்த ஞானம் உள்ள அந்த தேவனுக்கு நான் நிறைய நேரம் நன்றி செலுத்திருக்கிறேன்.
தேவனுடைய வாழ்க்கையில அந்த வியாதியை மாத்திரம் அனுமதிக்கலன்னா நான் இயேசுங்கிற நாமத்தை அறிந்திருக்கவே முடியாது. அதே போலதான் இந்த இளையகுமாரன் அவருடைய வாழ்க்கையில பஞ்சம் என்கிற ஒரு காரியம் வராமல் இருந்திருந்தால் அவன் தகப்பனை குறித்தும் தகப்பனுடைய வீட்டை குறித்தும் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரரை குறித்தும் யோசித்திருக்கவே மாட்டான். அவனுக்கு புத்தி தெளிந்திருக்காது. அவன் பேரலைந்தவனாக, இன்னும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துவனாக, முரட்டாட்டம் உள்ளவனாகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருப்பான். தேவனுடைய ஆனந்த ஞானத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற எல்லா சூழலுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. நாம் எவ்வளவாக தேவனுக்கு விரோதமாக ஓடினாலும் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு விட்டார். தேவன் ஒரு மனிதனை குறித்து விட்டார். அவனுடைய வாழ்க்கையில அவன் நினைத்ததை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் அவனை கைவிடாதபடி இருப்பார். யாக்கோபு கதைதான் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, மறுபடியும் நான் உன்னை இதே இடத்துக்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று அன்றைக்கு யாக்கோபுக்கு தரிசனத்திலே தேவன் சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய காரியங்கள் நடந்தது யாக்கோபுடைய வாழ்க்கையில. ஆனால் கடைசியாக மறுபடியும் அதே இடத்துக்கு அவர் வந்து பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனை தொழுது கொண்டார். அன்பானவர்களே, யாரை முன் குறித்தாரோ, யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை கடைசி வரைக்கும் அவர்களுடைய வழியில நடக்கும்படியாக ஆண்டவர் சில மனிதனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்தார். நான் இந்த வேதத்தை வேண்டாம் என்று சொன்னேன். கிறிஸ்து எனக்கு வேண்டாம், அவர் எனக்கு வேண்டாம் என்று அவரை பகைத்தேன். ஆனால் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிடவில்லை. தேவன் என்னை ஒரு நாளும் மறந்து விடவில்லை. நான் மறந்தாலும் அவர் என்னை மறவாதபடிக்கு என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை அவர் பிடித்தார். அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரியது. இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில அந்த நாள் வந்தது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை நினைக்கிறான். அந்த தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரரை, கூலிக்காரரை நினைக்கிறான். ஐயோ, என் தகப்பன் வீட்டுல வேலை செய்கிறவனுக்கு நிறைவான சாப்பாடு உண்டு. நேத்திய வரைக்கும் சாப்பாடை பத்தி யோசிக்கல, நேத்திய வரைக்கும் அப்பாவுடைய வீட்டை பத்தி யோசிக்கல. இன்னைக்கு பசியோடு இருக்கும் போது அங்கே இருக்கிற சாப்பாடு ஞாபகம் வருது. அவனுடைய வீட்டில வேலை செய்கிறவன், அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற அந்த கூலிக்காரனுக்கு நிறைவான சாப்பாடு உண்டு. ஆனால் அந்த தகப்பனுடைய மகனாகிய நான், வாரிசாகிய நான் இன்றைக்கு பட்டினியில, வேதனையில, வீடின்றி நான் தவித்துக் கொண்டிருக்கிறது யாருடைய காரியம் என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அதோடு நிற்கவில்லை. நிறைய நேரம் நாம யோசிச்சு என்ன செய்கிறோம்? அந்த குற்ற மனசாட்சியிலே வாழ்ந்து விடுகிறோம். காலம் முழுக்க அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் எந்த முகத்தோட போய் அப்பாவை பாக்குறது? நான் செஞ்ச தவறுனால எப்படி மறுபடியும் அந்த குடும்பத்தை போய் நான் பாக்குறது அப்படின்னு கௌரவத்துக்காக வாழ்கிற அநேக வாலிபர்கள் இன்றைக்கு உலகத்துல உண்டு. தவறு செய்தவர்கள் அந்த குற்ற மனசாட்சியோடு கௌரவத்துக்காக அதை விட்டு கொடுக்க முடியாதபடிக்கு அந்த குற்ற மனசாட்சியோடையே வாழ்கிற அநேகர் இந்த உலகத்துல உண்டு. ஆனால் இந்த இளைய மகன் அப்படி செய்யவில்லை. அவன் என்ன செய்தான்? அவனுக்கு அந்த புத்தி தெளிந்த போது, அந்த மெய் ஞானம் வந்த பொழுது அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் எடுப்பான்? நான் எழுந்து என் தகப்பன் இடத்துல போவேன். அவன் சொல்றான், எங்க அப்பா கிட்ட போறேன், என்னை பெற்றெடுத்த தகப்பன் இடத்துல நான் போகிறேன். நான் தவறு செய்தவன் தான், நான் தப்பான தீர்மானத்தை எடுத்தவன் தான். ஆனாலும் என் தகப்பன் அவரிடத்துல போவதற்கு எனக்கு எந்த தடையும் இல்லை. நான் அவருடைய காலில் போய் விழுந்து என்ன சொல்வேன்? அப்பா, உங்களுடைய மகனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, பரவாயில்லை, நான் அந்த தகுதியை இழந்து விட்டேன். ஆனா உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருப்பதற்கு நான் ஆயத்தம். தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்தினது, அவன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது, அந்த தீர்மானத்தை எடுத்த மாத்திரத்துல அவன் அங்கேயே நிற்காதபடிக்கு நேராக தகப்பனிடத்துல ஓடுகிறான். தகப்பனிடத்துல ஓடுகிறான். அன்பானவர்களே, இங்கதான் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நாம் உண்மையாக
பார்க்க முடியும். இயேசு இந்த ஓமை சொன்னதனுடைய முக்கியமான நோக்கமே அந்த தகப்பனுடைய இருதயம், அந்த தகப்பனுடைய இருதயத்தை அங்கே அந்த சுற்றி இருக்கிற மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான். வாசித்த அந்த 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார், இயேசு கிறிஸ்து பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுகிறார் என்று இந்த பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுக்கிறத பார்த்துதான் இந்த ஊமைகளை எல்லாம் இயேசு சொல்ல ஆரம்பித்தார். தகப்பனுடைய அன்பை அறியாதபடிக்கு வாழ்ந்த அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்காக தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை வெளிக்காட்டும்படியாக இந்த ஊமைகளை இயேசு சொல்லிக் கொண்டு வந்தார். அந்த தகப்பன் தூரத்திலிருந்து தன் இளைய மகன் வருவதை பார்த்து ஓடி அவனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து மறுபடியும் அவனை மகன் என்ற ஸ்தானத்திலே ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஊமையை இயேசு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பரிசேயரும் வேதபாரகருக்குள்ளே இருந்த காரியம் என்னவென்றால், தேவன் பாவிகளை தண்டிப்பார், நம்மை மாத்திரம்தான் ஆசீர்வதிப்பார், அவர்களை நாம் ஒதுக்க வேண்டும், எவ்வளவு வேண்டும் அவர்களை ஏற்றுக்கொள்ள கூடாது, அவர்கள் தண்டனைக்கு பாத்திரமான மக்கள் என்று சுயநீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பரிசேயரும் வேதபாரகருடைய கூட்டத்துக்கு தேவனுடைய மனது எப்படிப்பட்டது என்பதை, தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தவே இந்த ஓமைகளை இயேசு அந்த மக்களுக்கு முறுமுறுத்த அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த ஓமைகளை சொல்லுவதற்கான நோக்கம் அதுதான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் அந்த உலகத்துக்கு வந்தார் என்கிற காரியத்தை இயேசு அந்த பரிசேயரும் வேதபாரகரும் புரிந்து கொள்ளும்படியாக, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிய வேண்டிய பிரகாரமாக அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக, அவருடைய அறியாமை நீங்கும்படியாக, அவருடைய இருள் நீங்கும்படியாக இயேசு இந்த ஓமையை அந்த மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டார். ஆனால் அவர்களோ விழுங்கிக் கொண்ட மாதிரி தெரியல. அன்பானவர்களே, இந்த காரியத்தை தான் இயேசு அந்த மக்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்பினார். இந்த 3 கதையிலும் இழந்து போனதை தேடுகிறதுனாலே, இழந்து போன அந்த ஆட்டை தேடும் போது அந்த மேய்ப்பனுக்கு சந்தோஷம், இழந்து போன அந்த வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடித்த போது அந்த ஸ்திரீக்கு இருந்த சந்தோஷம், இழக்கப்பட்ட குமாரன் அவன் மறுபடியுமாக தகப்பனிடத்தில் வரும்பொழுது, தன்னை தேடி வரும்பொழுது அவனை அணைத்துக் கொண்டு, அந்த தகப்பன் அவனை அணைத்துக் கொண்டு சேர்த்துக் கொள்ளும் போது எத்தனை பெரிய சந்தோஷம். அந்த வீட்டில் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம் 24ஆம் வசனம். என் குமாரனாகியவன் மரித்தார், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அந்த வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்கிறது, அந்த வீட்டுல ஒரு பெரிய பண்டிகை நடக்கிறது, பெரிய கோலாகலமான காரியங்கள் நடக்கிறது. ஏனென்றால் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். தேவனுடைய மனதை அறியாதபடிக்கு இருக்கிற அந்த பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் இயேசு சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், எந்த மனிதனையும் தேவன் நிராகரிக்கிறவர் அல்ல. அவருடைய அன்பு எல்லாருக்கும் உரியது. அவர் பிறக்கும் போது சொல்லப்பட்ட செய்தி எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும் போது சொல்லப்பட்ட செய்தி என்ன? எல்லா மனிதருக்கும் நற்செய்தி. இயேசு பிறந்தார், தேவகுமாரன் பிறந்தார் என்று அந்த தேவாதி தேவனுடைய அன்பை வெளிப்படையாக அவருடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துவே இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகளை கொண்டு அந்த பரலோக சத்தியங்களை அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டு வந்தார். இந்த கதையும் அவர் அதற்காக தான் சொன்னார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம்? இந்த பரிசேயரமாக இருக்கிறோமா? வேதபாரகரை போல இருக்கிறோமா? அவர்கள் எங்க பார்த்தாலும்
எங்க போனாலும், இயேசுவானவர் எங்க போனாலும் அவரை பின்னாக திறந்து அவர் பின்னாக நின்று முறுமுறுக்கிறதே ஒரு வேலையா வச்சிருந்தாங்க. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு போவோமானால் அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவினிடத்துல தேடி வருகிறார். அந்த இடத்துல 39ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபொழுது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத பொழுது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல். சீமோன் பிரதித்துரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன். அதற்கு அவர், சரியாய் நிதானிப்பாய் என்று சொல்லி, வீட்டுக்கு, பரிசேயன் வீட்டுக்கு இயேசுவை விருந்துக்கு அழைக்கிறான். அந்த பரிசேயன், அந்த வீட்டுக்கு ஒரு பாவியான ஸ்திரீ வருகிறாள். இருதயத்துல பாரத்தோடு, ஏக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு வருகிறாள். அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தமிட்டு கண்ணீரினாலே நினைத்து தன் தலைமுடியினாலே துடைத்து அவரை ஆராதிக்கிறாள். ஆனால் இந்த பரிசேயன் முறுமுறுக்கிறார். இவர் உண்மையான தீர்க்கதரிசி, ஆனால் தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று, இவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்று அறிந்திருப்பாரே, இவளை தொட வேண்டாம் என்று சொல்லி இருக்கணுமே, இவர் ஏன் சொல்லல? அதற்கு அந்த கதையும் சொல்லுகிறார். யார் அதிகமாய் அன்பு கூறுகிறார்களோ அவனே என்று அவனே சரியாக நிதானித்து சொன்ன பொழுது, இயேசு, சரியாய் நிதானித்தாய். நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என் காலுக்கு தண்ணீர் கொடுக்கல. ஆனால் இந்த ஸ்ரீ தன்னுடைய கண்களினால், தன்னுடைய கண்ணீரினால் என் பாதங்களை நனைத்து தன் தலைமுடியினால் அதை துடைத்து என்னை ஆராதித்து என்னை தொழுது கொண்டாள். இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். நீ அன்பு கூர்ந்தாய், ஆனால் உன்னுடைய அன்பை காட்டிலும் இந்த ஸ்திரீயுடைய அன்பு மிக அதிகமாக இருந்தது. அன்பானவர்களே, எங்கு போனாலும், இயேசுவானவர் எங்கு போனாலும் இந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரிடத்துல குறை கண்டுபிடிக்க, அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க அவரை சுற்றி திரிந்து வந்தார்கள். ஆனால் இயேசு எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை தெளிவாக சொல்லிக் கொண்டே இருந்தார். 19ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது அங்கே இந்த ஆயக்காரனுடைய வீட்டுக்கு செல்கிறார். அங்கே போகும்போது அவனுடைய வீட்டுக்கு போனார் என்று அதை பார்த்து முறுமுறுத்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், 10ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே. எப்பொழுதெல்லாம் அவருக்கு நேரம், அந்த தருணம் கிடைத்த போதெல்லாம் அந்த பரிசேயருக்கும் வேதபாரருக்கும் தேவன் தன்னுடைய பிதாவுடைய எண்ணங்களையும் இருதயத்தையும் தெளிவாக வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆனால் அந்த மக்களுக்கு உணர்வில்லாதபடிக்கு இருந்தார்கள். தேவனுடைய தற்சுரூபத்தை அறியாமல் இருந்தார்கள். வெளிப்பிரகாரமான பக்தியோடு வெறும் நியாய பிரமாணத்தை பற்றி கொண்டு தேவனை அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல், அதிலே வளராமல், தேவனை அறியாமல் வாழ்ந்த ஒரு கூட்டம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பக்தி எப்படியாக இருக்கிறது? ஆலயத்தில் நாம் தேவனை எப்படி ஆராதிக்கிறோம்? இந்த பரிசேயனை போல இருக்கிறோமா? முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோமா? இல்ல தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்திருக்கிறோமா? தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோமா? தன்னுடைய இளைய குமாரன் அவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்த போதும் அந்த தகப்பன் எவ்வளவு வேணும் அவனுக்கு எதிர்ப்பு சொல்லாமல் அன்பை மாத்திரமே கொட்டினார். அவன் தன்னுடைய வாழ்க்கையில தவறுகளை உணர்ந்து, தன் தவறை உணர்ந்து புத்தி தெளிந்து தகப்பனிடத்துல ஓடி வந்த பொழுது அவன் தகப்பன் அழகாக சொல்லுகிறான், மறுபடியும் நான் உன்னை என்னுடைய பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் அதிகாரத்துல அவனுக்கு புதிய வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, 22ஆம் வசனம், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் கொடுங்கள். அதே ஸ்தானத்தை கொடுக்கிறார் பிதா.
எந்த ஸ்தானத்தை தன்னுடைய சொந்த தீர்மானத்தினாலே தான் எடுத்த தவறான முடிவினாலே இழந்தானோ அதே ஸ்தானத்தை அந்த தகப்பன் மறுபடியுமாக அதே இடத்தை, நீ எனக்கு வேலைக்காரன் அல்ல, நீ எப்பவும் என்னுடைய குமாரன் தான் என்று சொல்லி அதே ஸ்தானத்துக்கு அந்த மகனை ஏற்றுக்கொள்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை அதுதான். தேவனை விட்டு பிரிந்து போய், அவரை மறந்து போய், அவருடைய வேதத்தை மறந்து, அவருடைய வார்த்தைகளை மறந்து நாம் வாழ்ந்தாலும், அவருக்கு கீழ்ப்படியாமல் நாம் இருந்தாலும், நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய புத்தி தெளிந்து தகப்பனுடைய வீட்டை நோக்கி நாம் வருகிறோமோ, பிதாவே தேவனே என்று அவரை நோக்கி வருகிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை அதே குமாரன் என்கிற ஸ்தானத்தில் நம்மை நிறுத்தி நம்மை அழகு பார்க்கிற ஒரு தேவன். அந்த காரியத்தை நாம் உணரும் போது தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் ஆழமாக அறிய முடியும். அன்பானவர்களே, அதுக்கப்புறம் அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில தகப்பனுடைய அன்பை அவன் விலை மதிச்சிருப்பான். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு தகப்பனையா நான் வேதனைப்படுத்தினேன். தகப்பனே, உமக்கும் விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று அவன் அறிக்கையிடுகிறான். தகப்பனிடத்துல மன்றாடுகிறான். அவர் காலில் விழுந்து மன்றாடுகிறான். அன்பானவர்களே, ஒரு தகப்பனை அன்பை உணர்கிற மெய்யான பிள்ளையுடைய பிரதிபலிப்பு அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறோம்? எவ்வளவு அறிந்திருக்கிறோம்? நாம் தேவனுடைய அன்பை எவ்வளவு விளங்கி இருக்கிறோம்? நாம் தவறு செய்தாலும், அவரை விட்டு விலகி போனாலும் நமக்காக காத்திருக்கிறார். நான் அவரை வேண்டாம் என்று சொன்னேன். உன்னுடைய வேதம் எனக்கு வேண்டாம், இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம். அவரை வேண்டாம் என்று தள்ளின போது என் வாழ்க்கையில அடுத்தடுத்த புயல்கள். ஆனால் அது மத்தியிலே இயேசு வாழ்க்கையில மறுபடியும் குறுக்கிட்டு என்னை சேர்த்துக் கொண்டார். இன்றைக்கு நான் ஜீவனோடு இங்கே நிற்கிறேன்னா, 28 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னை சந்தித்து அவர் என்னோடு பேசினதனால் மாத்திரமே இன்றைக்கு நான் ஜீவனோடு நிற்கிறேன். அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்குரிய பிரதான முக்கியமான காரியம் இயேசு ஒருவரே, அவர் மாத்திரமே. அவர் என்னுடைய வாழ்க்கையில அன்றைக்கு பிரவேசித்து என்னோடு பேசவில்லை என்றால் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் இல்லை. அந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில அத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு, அந்த தருணத்தை வாழ்க்கையில கொடுத்த பிறகு தேவனுடைய அன்பை நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தேன். தேவ மனதை நான் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். தேவனை இந்த வேதத்துல தேட ஆரம்பித்தேன். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, பாவம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை இந்த வேத வசனத்தின் மூலமாக நான் இளைப்பாறுதலையும் வெற்றியும் பெற்றுக்கொண்டேன். அந்த தகப்பனை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறேன். எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள்? அந்த தகப்பனுடைய அன்பை நீங்கள் எவ்வளவு ஆழம் அறிந்திருக்கிறீர்கள்? ஏதோ நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வது மாத்திரமல்ல, இயேசுவை, என்னை உண்டாக்கின தேவனை, என் தகப்பனை, அவருடைய அன்பை நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேன், அதுதான் முக்கியம். ஆனால் இன்னொரு மகனை குறித்தும் இயேசு இந்த ஓமையில சொல்லுவதை நாம் பார்க்கலாம். நடந்தது என்ன? 25ஆம் வசனம், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவர், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். மூத்த குமாரனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன சொல்கிறான்? என்ன நடக்குது வீட்டுல விருந்து? யார் வந்தா? ஊழியக்காரன் சொல்லுகிறான், வேலைக்காரன் சொல்லுகிறான், உங்க தம்பி வந்துட்டார் ஐயா. உங்க தம்பி வந்ததுனால உங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், வீட்டுல விருந்து செய்கிறார். ஆடல் பாடல் சத்தத்தினுடைய காரணம் அதுதான்.
அவனுக்கு கோபம் வந்து வீட்டுக்குள்ள கூட போகல, வீட்டுக்குள்ள கூட போகல. தகப்பன் வெளியே வருகிறான் பாருங்க. வீட்டுக்கு உள்ள போகாத அந்த தகப்பன் கோபத்தோடு அந்த மூத்த மகன் வெளியே நிற்கும் போது தகப்பன் தன்னை தாழ்த்தி வெளியே போய் தன்னுடைய மகனை பார்த்து அழைக்கிறான். அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக 29ஆம் வசனத்துல, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் நமக்கு ஊழியர் செய்து ஒரு காலம் உங்களுடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அளிப்பித்தீரே என்றான். என்ன சொல்றான் பாருங்க, நான் உங்க கூட தானே இத்தனை வருஷமா இருக்கிறேன், நீங்க சொன்னபடி எல்லாம் செய்தேனே, உங்களுக்கு மனம் கோணாம நடந்தேனே, நீங்க சொன்னபடி எல்லாம் நடந்தேன், கீழ்ப்படிந்து நடந்தேன். ஆனா ஒரு நாளாவது எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தீங்களா? நான் என் நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு நாளாவது இந்த விருந்தெல்லாம் செய்து கொடுத்தீங்களா? இவன் போய் வேசிகளிடத்துல பணத்தை வீணாக்குனா, ஆனா அப்படிப்பட்ட உங்க மகனுக்கு, உங்க குமாரனுக்கு என் தம்பின்னு கூட சொல்லல, தம்பின்னு கூட சொல்லல. உம்முடைய குமாரனுக்கு இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறீரே என்று சொல்லுகிறான். பாருங்க, தகப்பன் கூடவே தான் இருந்தான் இந்த மூத்த குமாரன். ஆனால் தகப்பனுடைய அன்பை அறியாதவனாயிருந்தான், தகப்பனுடைய அன்பை விளங்காதவனாயிருந்தான், தகப்பனை அறிந்து கொள்ள முடியாதவனாயிருந்தான். அவன் பேருக்கு, அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவனாக நடந்தானே என்று தேவனோடு தகப்பனோடு ஒரு ஐக்கியமான அந்யோன்யமான உறவில்லை. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மூத்த குமாரனை போல ஏதோ பேருக்கு தேவனை அறிந்திருக்கிறேன், நானும் சபைக்கு போகிறேன், நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நானும் கீழ்ப்படுகிறேன், தசமமாக கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் கிரமமாக செய்கிறேன், அவ்வளவுதான். தேவனுடைய அன்பை எவ்வளவு தூரம் ஆழமாக அறிந்திருக்கிறோம் என்று கேட்டால் ஒண்ணுமில்லை. ஏன் அவனுக்கு ஏத்துக்க முடியல? ஏன் தகப்பனுடைய மனது அவனுக்கு இல்ல? தகப்பனுடைய மனது, ஐயோ என் மகன் இழந்து போய்விட்டான், அவன் தவறி போய்விட்டான், அவன் மரித்து போய்விட்டான், ஆனால் இன்றைக்கு உயிரோடு திரும்ப வந்திருக்கிறான், மனம் மாறி வந்திருக்கிறான். சந்தோஷப்பட்ட தகப்பனோடு இந்த மூத்த குமாரனால ஏன் சந்தோஷப்பட முடியல? சுயநீதி, சுயநீதினால, தேவனுடைய அன்பை விளங்காதவனாக, தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாதவனாக வாழ்ந்ததுனால இளைய குமாரன் தன்னுடைய ஒரே சகோதரன் அவன் தவறி போனவனாக, தன்னுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டவனாக திரும்பி வந்த பொழுது அந்த சந்தோஷத்தில் அவனால் பங்கடைய முடியவில்லை. பக்கத்திலேயே இருந்து, கூடவே இருந்து, அருகிலேயே இருந்து தகப்பனுடைய அன்பை அவன் அறியவில்லை. தூரமாய், தகப்பனை விட்டு தூரமாய் தவறான முடிவெடுத்து தவறான வாழ்க்கையை வாழ்ந்து அவனுடைய எல்லா காரியத்தையும் இழந்து அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் தகப்பன் வீட்டிலோ, தகப்பனை குறித்தும் தகப்பனுடைய வீட்டை குறித்தும் நினைக்கிறான். கூடவே இருந்தவன் தகப்பனை நினைக்கல, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான். இதைத்தான் பரிசேயருக்கும் வேதபாரருக்கும் இயேசு சொல்ல செய்தி. நீங்க பக்தியின் வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வெளிப்பிரகாரமான பக்தி இருக்கிறது, ஆனால் தகப்பனை அறியாதவன், தகப்பனை தேவனை அறியாத ஒரு பக்தி. உங்க பக்தி மாறணும், உங்க நிலையை மாறணும். அதற்காகத்தான் இந்த செய்தியை சொன்னார், இந்த ஓமையை சொன்னார். விளங்கல. அன்பானவர்களே, எத்தனை வருடமாவோ நம்ம சபைக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், தேவ வசனத்தை நாம் திரும்ப திரும்ப கேட்கிறோம், தேவனிடத்துல நாம் நன்மைகளை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நம்மை தேவன் எல்லா நேரத்திலும் நம்மை தூக்கி சுமந்ததையும், நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு ஆதரித்ததையும் ஆதரவு கொடுத்ததையும், நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை நடத்தினதும், ஒரு போதும் ஒரு பொல்லாப்புக்கும் இல்லாதபடிக்கு நம்மை காத்து வந்திருக்கிற அந்த தேவனுடைய அத்தனை நன்மைகளையும் ருசித்திருக்கிறோம். ஆனால் தகப்பனுடைய மனது இருக்கிறதா? தகப்பன் பரிதவிக்கிறது போல பரிதவிக்கிறோமா?
அந்த பிள்ளைக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி நின்றார். இன்னைக்கு வந்துருவானா, இன்னைக்கு வந்துருவானா, இன்னைக்கு என் மகன் வருவானா என்று ஒவ்வொரு நாளும் அந்த வழியை பார்த்து ஏங்கி கொண்டிருந்த அந்த தகப்பனை பார்த்த போது கூட அந்த மூத்த குமாருடைய மனசு இடங்கல. ஏன்னா அந்த இருதயத்தை அவன் பெற்றுக்கொள்ளல. அந்த தகப்பனை அவன் அறியல. கூடவே இருந்தான், அவருடைய சாப்பிட்டா, அவருடைய தூங்கினா, அவருடைய ஒரே இடத்துல இருந்தான். ஆனால் அறியாமல் இருந்தான் தகப்பனை. ஆனால் இழந்து போன அந்த குமாரன் திரும்பி வந்த பொழுது அவனை சேர்த்து கொண்ட தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். திரும்ப திரும்ப அதை சொன்னார். அந்த மேய்ப்பன் தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தன் தோளிலே போட்டுக்கொண்டு சந்தோஷத்தோட வந்தானே. அந்த ஸ்திரீ தொலைந்து போன அந்த ஒரு வெள்ளி காசு கிடைத்த பொழுது சந்தோஷத்தோட அத்தனை பேருக்கு சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டாளே. இந்த இளைய குமாரன், இவன் மறித்து போனான், இவன் வழி விலகி போனான், காணாமல் போனான். இன்றைக்கு என்னை தேடி வந்திருக்கிறான். அவனுக்காக நான் காத்திருந்தேன், அவனுக்காக நான் ஜெபித்து வந்தேன், அவனுக்காக வழி பார்த்து கொண்டிருந்தேன். இதோ அவன் இன்றைக்கு வந்து விட்டான். எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டியவன். ஆனா மூத்த குமாரன் என்ன செய்ய முடிஞ்சது? அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய மூத்த குமாரர்கள் சபைக்குள்ள இருக்கிறார். தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் குறை சொல்லிக் கொண்டு முறுமுறுத்துக் கொண்டு இடத்தை அடைச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு வழிவிடாம, மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லாம, தகப்பனை அறியாமல், தகப்பனை உணராமல், தகப்பனை அன்பை விளங்காமல், அவர்களும் பிரவேசிக்காம மற்றவர்களையும் பிரவேசிக்க விடாமல் அநேகருக்கு இடர்களாக இருக்கிற அநேக மூத்த குமாரர்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே உண்டு. கடைசி வரைக்கும் அப்பா கூட அந்த தகப்பன் அவனை விடல. 31 வருஷம் அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாக இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னான். ஆனால் ஏத்துக்க முடியல. தகப்பன் சொல்றான், எப்பா, என்கிட்ட இருக்கிறது எல்லாம் உனக்கு தானே, நீ என் கூட இருந்தது எனக்கு தெரியும், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் இருந்தது எனக்கு தெரியும், நான் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், அதற்குரிய பலன் உனக்கு உண்டு, நான் அதை உனக்கு ஏற்ற காலத்தில் நிச்சயமாய் கொடுப்பேன், நீ என் கூட தானே இருக்கிற. ஆனால் இவன் வழி விலகி போனான், காணாமல் போனான், நான் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு போனான். அவனா இன்னைக்கு தேடி வந்திருக்கிறான். நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான நியாயம். இழந்து போனதை தேடதானே. என்னுடைய மகனை, நான் இழந்து போன மகனை நான் தேடி மறுபடியும் பெற்றுக்கொண்டேன். இதை விட பெரிய சந்தோஷம் என்ன? என்னுடைய சந்தோஷத்துல பங்கெடுத்துக் கொள்வதுதானே நியாயம் என்று தகப்பன் எவ்வளவு சொன்னாலும் மூத்த குமாரனால ஏற்றுக்கொள்ள முடியல. அன்பானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட நிறைய பேரளவுக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவர்கள் அநேகர். இந்த நிலை மாறணும். இயேசு அந்த பரிசேயுடைய பக்தியை, அந்த வேதபாரனுடைய பக்தியை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்த போதிலும் அவங்களுக்கு உணரல. இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இந்த காரியம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தே தொடருது. யோனாங்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னார், நினிவே தேசத்துக்கு போவோம், அங்கே அந்த பட்டனுடைய பாவம் பெருகினது, அந்த பட்டத்துக்கு விரோதமாக நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக ஆண்டவரை அனுப்பின போது நமக்கு யோனாவோட கதை தெரியும். யோனா அங்க போக மனதில்லாதபடிக்கு அவன் தர்ஷீஷுக்கு போனான். தேவனுக்கு கீழ்ப்படிய மனதில்லை. ஏனென்றால் அந்த நினிவே பட்டணம் அசிரியர்களுடைய கேபிட்டல் சிட்டி, தலைநகரமா இருந்தது. அந்த அசிரியர்களால அநேக ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அவர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அவருடைய ஒடுக்குதல் மிகவும் அதிகமாக இருந்தது. அதை பார்த்த யோனாவுக்கு, இந்த மக்களை நான் நேசிப்பதற்கு நான் ஆயத்தமாக இல்லை. அவன் யோனா அந்த மக்களுடைய அழிவை பார்க்க விரும்பினான். அதனாலதான் வேண்டான்னு சொல்லி
தர்ஷீஷுக்கு போனான், நினிவேக்கு போகவே இல்லை. ஆனால் மறுபடியும் அவன் மனம் திரும்பி நினிவேக்கு போய் அந்த செய்தியை சொன்னான். தேவன் சொன்ன செய்தியை சொல்லி அந்த பட்டணத்துக்கு வெளியே போய் அந்த பட்டணத்துக்கு நடக்க போகிற காரியத்தை பார்க்க மனதா இருந்து வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது நடக்கிற ஒரு காரியம், அங்கே தேவனானிடத்துல பேசுகிற ஒரு காரியம். 4ஆம் அதிகாரம் யோனா 10ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்தும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக நீ பரிதபிக்கிறாயே. வலதுபுறத்துக்கும் இடதுபுறத்துக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? ஒரு ராத்திரியில முளைத்த அந்த ஆமனுக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறாயே. உனக்கு நிழல் கொடுத்துச்சு, உனக்கு அழகான அடைக்கலம் கொடுத்துச்சு, அந்த செடி பட்டு போயிருச்சுன்னு சொல்லி நீ இவ்வளவு கோபப்படுகிறாயே யோனா? அந்த ஒரே செடிக்காக அப்படி பரிதபிக்கிறாயே? வலதுபுறத்துக்கும் இடதுபுறத்துக்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு ஆவிக்குரிய குருடர்களாய் இருக்கிற இந்த நினிவே தேசத்து மக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? ஏன் தேவன் அந்த வார்த்தை சொல்கிறார்? யோனா சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த நினிவே ஜனங்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். ராஜா முதற்கொண்டு ஏழை வரைக்கும், அந்த நாட்டினுடைய கடைசி பிரஜை வரைக்கும் ஆடு மாடுகள் கூட அன்றைக்கு ஆகாரம் உண்ணாதபடிக்கு இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. மிருக ஜீவன்கள் எல்லாம் அதனுடைய ஆகாரத்தை எனக்கு தவிர்த்தது. எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த நினிவே தேசத்து மக்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை நிறுத்தினார். அந்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் விட்டார். சொல்லுகிறார், வலதுபுறத்துக்கும் இடதுபுறத்துக்கும் வித்தியாசம் தெரியாது இந்த 120,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? தேவனுடைய மனதை அறியாதபடிக்கு இருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நமக்கு முன்பாக எத்தனையோ மக்கள் வலதுபுறம் இடதுபுறம் தெரியாதபடிக்கு, சத்தியத்தை அறியாதபடிக்கு, உண்மையான தேவனை அறியாதபடிக்கு, மெய் சமாதானத்தை தன்னுடைய வாழ்க்கையில ருசிக்காதபடிக்கு அநேகம் நித்தியத்துக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தகப்பனை அறிந்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாளிலே நாம் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்க தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். போன வாரம் நாம் பாடணும், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் வருகிறது. அன்பானவர்களே, இளைய குமாரனை போல இருக்கிறோமா, இல்ல மூத்த குமாரனை போல இருக்கிறோமா? கூடவே இருந்து தகப்பனுடைய எல்லா காரியத்தையும் அறியாதவனாய், தகப்பனை விளங்கிக் கொள்ளாத ஒரு மகனாய், தகப்பனுடைய சந்தோஷத்துல பங்கெடுக்க முடியாத ஒரு மூத்த மகனாய் இருக்கிறீங்களா? திரும்பி வாங்க, தேவனிடத்துக்கு திரும்பி வாங்க, பிதாவினிடத்துக்கு திரும்பி வாங்க. அந்த கதை அங்கே முடிஞ்சது. அந்த ஓமை இயேசு அங்கே நிறுத்தி விட்டார். ஆனா நீங்க அங்க நின்னுடாதீங்க, நீங்க அங்க நின்னுடாதீங்க. தேவன் உங்களுக்கு தருணங்களை கொடுக்கிறார், தன்னுடைய வசனங்களை கொடுக்கிறார், வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிவோம், தேவனை தேட வேண்டிய பிரகாரமாக தேடுவோம். மனதளவில் இல்ல, பேரளவில் இல்ல, ஆழமற்ற பக்தி இல்ல, ஆழத்துக்கு சென்று தேவனுடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அகலத்தையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய சமூகத்துல அவரை அறிய முற்படுவோம், அதற்காக பிரயாசப்படுவோம். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம்.
நான் இவனை இழந்து போனேன். அந்த தகப்பன் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நம்ம வாசித்து முடிக்க விடுவோம். 15:24 லூக்கா சுவிசேஷம் 15:24. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். திரும்பவும் காணப்பட்டான். நான் இழந்து போயிட்டேன்னு நினைச்சேன். அவனுக்காக காத்திருந்தேன், அவனுக்காக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தேன். அவன் திரும்புவான் என்று ஆசையோடு காத்திருந்தேன். வந்தான். அவனை நான் ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு சந்தோஷம். அன்பானவர்களை, எந்த மனிதனையும் தேவன் தள்ளுகிறவர் அல்ல. அவன் புத்தி தெரிந்த போது, அவன் தகப்பனுடைய வீட்டை நோக்கி வரும் பொழுது, அந்த தகப்பன் அவனைக்காக காத்திருக்கிற அந்த முகத்தை தேடி வந்த பொழுது, தகப்பன் ஓடி போய் தூரத்தில் இருக்கும் பொழுது அவனை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து மறுபடியும் அதே ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்து, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, அவனுக்கு கைக்கு மோதிரம் கொடுத்து, கால்களுக்கு பாதரட்சைகளை கொடுத்து, அதே அதிகாரத்தை கொடுத்த தேவன் உங்களை இன்றைக்கு உங்களையும் வாழ வைத்திருக்கிறார். நாம் இழக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். எவ்வளவு தூரம் தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம், எத்தனை அளவுக்கு அவருடைய அன்பை நாம் உணர்ந்திருக்கிறோம், எவ்வளவு கீழ்ப்படுகிறோம், எவ்வளவு நேசிக்கிறோம், எவ்வளவுக்கு நாம் அவருக்காக நாம் எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற மெய்யான ஜீவனுள்ள தேவனே, இந்த ஓமை மூலமாக அன்றைக்கு நீ பரிசேயருக்கும் வேதபாரருக்கும் நீ சொல்ல வந்த செய்தி, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். மன்னிக்கிறதுல தயவு புரிந்த தேவனா இருக்கிறார். நீடிய பொறுமையோடு இருக்கிறார். தீர்க்கதா சாந்தத்தோடு இருக்கிறார். ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் பரிசேயரும் வேதபாரகரும் அன்றைக்கு அதை விளங்கிக் கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு அப்படி போல எந்த விசுவாசியும் இருக்க வேண்டாம். ஆண்டவரே, எங்க சபைகளிலிருந்து இப்படிப்பட்ட பரிசேய பக்தி, இப்படிப்பட்ட வேதபாரகருடைய அளவுகள் இருக்கிற பக்தி நீங்கட்டும். பேரளவுக்கு இருக்கிற பக்தி நீங்கி அது ஆழத்துக்கு செல்லட்டும். தேவனை, பிதாவை, இயேசுவை நாங்கள் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ளும்படி மாற்றும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் நீர் ஆசீர்வதியும். தேவ அன்பு எப்படிப்பட்டது, அதில் மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை உணரும்படியாக செய்யும். அந்த இளையகுமாரன் உணர்ந்ததை போல என் தகப்பன் வீடோ நிறைவாய் இருந்தது என்று உணர்ந்ததை போல இன்றைக்கு அநேக உணரும்படியாக செய்யும். நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராக ஆசீர்வதியும். இப்படிப்பட்ட இக்கட்டான காலங்களில நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே காத்திருந்து பிதாவை நாங்கள் மகிமைப்படுத்த, அவரை தேட, அவரை குறித்து அநேகருக்கு பிரஸ்தாபிக்கும்படியான கடமை, பொறுப்பு எங்கள் மேலே இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். ஒவ்வொருவரோடு நீர் இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். மன்னிக்கும் தேவன் நீரே, அன்னைக்கும் தகப்பன் நீரே, தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பன் நீரே, என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே, என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே.
அனைக்கும் தகப்பன் நீரே, தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பன் நீரே, என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே, என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே. இயேசுவே என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே, இயேசுவே என் ஆத்ம நேசரே. சொல்லுங்க, எனதெல்லாம் நீங்க, எனதெல்லாம் நீங்க, எனதெல்லாமும் நீ. பாடுறீங்களா? ஆராதனை ஆராதனை ஆராதனை